இல்லைன்னா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் சந்தோஷப்பட்டுருவாங்க. மூத்தவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்ச மாதிரி இவனையும் என்கிட்ட அனுப்பிச்சாதான் சரிப்பட்டு வரும். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. பெரிய மனசன் ஆயிட்டீங்களோ? கிறுக்குனாடாதான் நல்லா வச்சுப்பான்னு ஒரு புள்ள அவனை நம்பி வந்தா அவளை எடுத்துட்டு போய் சாக போறாங்கன்னா இவனை கட்டிட்டு அந்த புள்ளோட வாழ்க்கை உருப்படுமாடா? அந்த மாசான பையில வர சொல்லு, புத்திமதி சொல்லுவோம். அந்த பொண்ணோட அப்பா ஒத்துக்கிட்டான்ல, இப்பயாவது உருப்படி ஒரு வேலை பார்த்து 4 காசு சம்பாதிக்க சொல்லு. கல்யாணத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நாளை காலையில கல்யாணம்ப்பா. ஏடா கல்யாணம்னா விளையாட்டா இருக்கா? இப்ப என்னடா அவசரம் கல்யாணத்துக்கு? அந்த புள்ள 3 மாசம் முழுகாம இருக்குப்பா. என்னடா சொல்ற? ஏண்டி கத்துற? இது உங்க அப்பனுக்கு தெரியுமா? சொல்லலப்பா. கல்யாணத்துக்கு பின்னாடி பொண்ணு முழுகாம இருக்கான்னு தெரிஞ்சா அப்பனுக்கு சந்தோஷமா இருக்கும், தாத்தா ஆக போறமேன்னு. இப்ப தெரிஞ்சா அவமானம்ப்பா. அதான் சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு. என்னங்க? மாசான கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு கொடுத்து விட்டுரு. சரிங்க. தம்பி. அப்பா, கல்யாணம் கோயில்ல நடந்தாலும் குறை இல்லாம நடக்கணும். என்னப்பா? யாருப்பாங்க? நேரம் ஆச்சுல்ல, சீக்கிரம் பொண்ணை கூட்டிட்டு வாங்க. அப்போ அச்சதே போடுறா. மகராசனாரியா நம்ம வீட்டுக்கு நீ ஊட்டுதா மரும எப்படி நல்லா ஊட்டுதா. மருமட்ட கத்துக்கடா எல்லாத்தையும். வேற சந்தோஷமா வாழணுக்கா. என்னாச்சு? என்னாச்சு? ஏப்பா, காலகாலத்துல புறப்படுங்க, டிராக்டர் வந்துடுச்சு. காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நிம்மதியாகி போயிரும்ல. பொண்ணுலாம் பாப்பா வளத்துல வளர்ந்துகிட்டே இருக்கு. காலை உள்ள வையா. என்னப்பா எங்க போயிட்டு வர? கம்பங்காட்டுக்கு போனேன். தின்ன மயக்க அப்படி கண்ணை கட்டுறது, அதே அப்படி போய்கிட்டு இருக்கேன். கம்பங்காட்டுல ஏது சோறு? அம்மா அம்பலார் மல்லியா இருக்குல்ல. ஓ, பெரிய இடமாச்சே. அது என் கூட ஒன்னா படிச்சது இல்ல. அது உன்னோட படிச்சதா? இதுக்குதான் உள்ளூர்காரங்கள்ட்ட நான் எதுவுமே பாப்பா சொல்லிட்டு போப்பா. அண்ணே, அவங்க அப்பாவுக்கு தயிர் சொருவும் உப்பு கண்ணமும் நெய்யில வறுத்து கொண்டு வந்துச்சுனே. அத பார்த்தோன்னா வாய் ஊறி அப்படியே பசி வேற கிளம்பிருச்சுல.
என்ன பார்த்து சாப்பிடலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டுச்சுனே. டக்குன்னு 2 பக்கெட்டு காலை தூக்கி போட்டு நடு வரப்புல உட்காந்துட்டேன். எனக்கு முன்னுக்க தட்ட வச்சு இவள தயிர் சோறு, இவள உப்பு கண்டா, அத அள்ளி அள்ளி அமுக்கிட்டு ஒரு செம்பு தண்ணிய வேற வாங்கி குடிச்சுட்டு போயிட்டு வரட்டுமா மல்லியான்னு கேட்டேன். கழுத பயவுல சிரிச்சிருச்சு. அப்புறம் அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? பம்பு செட்ல உளிச்சுட்டு நேரம் இங்கதான் வரேன். தலை கூட காயில பாருங்க. ஏப்பா இது உனக்கே நல்லா இருக்கா? அண்ணே இதுக்குதான் உள்ளூர்காரன்ட்ட நான் எதையுமே சொல்றது இல்ல. பூரா வெளியூர்காரன்ட்ட சொல்லி எல்லாரும் நம்புறாங்கல்ல. இன்னும் நீ மடத்திரமாவே இரு. இதுக்கு தாயா உங்களோட வரவு செலவே வச்சுக்கிற கூடாது. மல்லியா எனக்கு இவன் இப்படியே பேசி பேசி ஊருக்குள்ள பூகம்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது. நம்ம அண்ணன் போய் வண்டிக்கிற சொல்லி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இல்லன்னா நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைலாம் அப்படியே உட்காந்து போயிரும்டா. ஸ்டேஷனுக்கு வர சொன்னா அத்தனை கால் போட்டு படுத்துறீங்களா? கல் இருக்கிற நாய் வெங்காயம் அடிக்காதீங்க. நெஞ்சாவ தூக்குற சார் சார் எதுக்கு அவனை அடிக்கிறீங்க? கல்லறைக்கு வித்தா அடிக்காம அவார்டா கொடுப்பாங்க. ஓ தம்பி சார் விடுங்க. கல்லு தானே வித்தான், கொலையா பண்ணா? அத வேற செய்வீங்களோ? ஒரு பக்கம் ஒயின் ஷாப், இன்னொரு பக்கம் சாராய கடை. அதையெல்லாம் குடிச்சிட்டு நேதம் ஒருத்தன் செத்துக்கிட்டு இருக்கேன். அதை விக்கிறவங்களை எல்லாம் விட்டுட்டு குடிச்சா எதுவுமே ஆகாது கல்லு, அதை இறக்குனா அடிச்சு இழுத்துட்டு போவீங்களா? என்ன சார் நியாயம் இது? அவங்க எல்லாம் அரசாங்க அனுமதியோட நடத்துறாங்க தெரியுங்களா? அதுவும் தெரியும். உங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து அடியாளா வச்சிருக்க அரசியல்வாதி யாருங்கிறதும் தெரியும். ஏய் நீ பேசிக்கிட்டு இருக்கிறது போலீஸ்காரங்கிட்ட. போயிரு. அவனை விட்டு போயிடுறேன். விடலன்னா என்னடா பண்ணுவ? யாரா இருந்தாலும் அடிப்பேன். போலீஸ்காரன்னா யாருன்னு காட்டுறா. அண்ணே ஊருக்குள்ள அட்டு புடிச்சு திரிஞ்ச பயல கொம்பு செய்ய விட்டு குத்தர காலையாட்ட மாத்தி வச்சிருக்கானே. அவன் குத்துவானா முட்டுவானாலும் தெரியாது. ஆனா அவங்க ஊருக்குள்ள ஜோடியா வரத பார்த்தா நடு ஊருக்குள்ள வச்சு யாரா இருந்தாலும் அடிப்பாங்கறான். யார? இன்னைக்கு நான், நாளைக்கு அண்ணே இதுக்கு காரணம் அந்த பொட்டச்சிதான். அவளை தூக்கினா எல்லாம் சரியாயிடும். தூக்குறதா இருந்தா வீட்டு படியேறி பிரச்சனை பண்ண போய் தூக்கி இருக்க மாட்டேன். நம்ம செய்யற கொலையா இருந்தாலும் உண்டு பண்ற கலவரமா இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த தேர்தலில் எந்த பிரச்சனையும் வராம ஜெயிச்சிட்டோம்னா மந்திரி பதவி எனக்கு தான். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரிண்ணே. என்னடா அவன்லாம் ஒரு ஆள்னு என்னை வந்து பஞ்சாயம் பண்ண சொல்லி அவன் சரியில்லாத ஆள்றா. சரியா வரமாட்டான். இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணுங்க. கூப்பிட்டிய பெரிய மனுஷன் மதியாரி கொடுத்து நின்றுகிட்டு இருக்கேன். என்ன விட்டு நீங்களா பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சட்டு புட்டுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு குழியில போட்டு ஓடியாரு. கேட்டீங்களா? இங்க வாடா. வேணான்னு சொன்னல, வேணான்னு. அண்ணே நீங்க யார்ட்ட இருக்கீங்க? எம்எல்ஏட்ட. அப்புறம் என்ன இதுக்கு பயப்படுறீங்க? உங்களை கண்டு நான் பயப்படல. தைரியமா கேளுங்கண்ணே. என்னண்ணே யோசிக்கிறீங்க? கேளுங்கண்ணே. கேக்குறேன்டா. சோளமலை சமீப காலமாவே நம்ம ஊர் ஜனங்கள்லாம் உன் மேல ரொம்ப வருத்தமா இருக்காங்க. என்னன்னு என் மேல வருத்தப்படுறதுக்கு என்னன்னு இருக்கு? இல்லப்பா, நீ சில வதந்தியில கிளப்பி விட்டு சம்பந்தக்காரங்க ஒண்ணுக்கு ஒண்ணு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு நம்ம ஊர் பொண்ணுகளை எவனுமே பொண்ணு கேட்டு வரமாட்டேங்கிறாங்களே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சோளமல எதுல இளமரவு காய்மரவுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ பொய் வண்டி அண்ணன் கூட தான் ஊருக்குள்ள எவ்வளவு தப்பு பண்றாங்க, அதெல்லாம் வெளியில தெரியுதானே? டாய், இது சோளமலைக்கும் ஊருக்குள்ள பிரச்சனை. இதுல ஏன் அந்தரங்கங்களை ஏதாவது பரப்பிவிட பார்த்தேன்னா நான் உழப்பி விட்டுருவேன். இப்ப சோளமல நீ தெரு வழியா போய்கிட்டு இருக்கும் போது யாராவது கூப்பிட்டு நீ எங்க போயிட்டு வரான்னு கேட்டா வயக்காட்டு பக்கம் போனேன், மல்லிகாவை பார்த்தேன், திடீர்னு சிரிச்சிருச்சு குளிச்சுட்டு வந்தேன். காமாட்சிய பார்த்தேன், திடீர்னு சிரிச்சிச்சு குளிச்சுட்டேன். சிலுக்கு சுமதாவை பார்த்தேன், திடீர்னு சிரிச்சிச்சு குளிச்சுட்டேன். இப்படி ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைய நீ பாக்குறதாகவும் அவங்க உடனே சிரிக்கிறதாகவும் நீ உடனே குளிக்கிறதாகவும் சொல்லிக்கிட்டு தெரியும். இது ஊரு ஊரா பரவி இவங்க ஊர்ல போய் பொண்ணு எடுத்தா பொம்பளை ஊரா சிரிச்சிருப்பாங்க, சோளமலை குளிச்சிருப்பான்னு சொல்லி ஒரு தப்பான அபிப்பிராயத்துல யாருமே பொண்ணு வைக்க வராம எல்லா பொண்ணுகளும் முத்து போய் கிடக்கு. இதெல்லாம் உனக்கு நியாயமா? என்னத்தா அவன் என்னையும் ஒரு தடவை சிரிக்க சொன்னாப்பா. அயோக்கிய பைய குளிக்க பார்த்திருக்காயா? அண்ணே அவங்க சிரிக்கிறாங்க, நான் குளிக்கிறேன். இதுல உங்களுக்கு என்னன்னே வருத்தம்? என்னைக்காவது நாங்கெல்லாம் சிரிச்சா நீ குளிச்சிருக்கேன்னு சொல்லிருக்க? நீ இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கா? இதுக்கெல்லாம் சாட்சி வைக்க முடியுமாப்பா? அப்பா சாட்சி இருக்கோ இல்லையோ, தேவையில்லாம நம்ம ஊர்ல எல்லாரும் வருத்தப்படுறாங்க.
பொம்பளை பிள்ளைய வரலாம் கெட்டு போச்சு. நீ என்ன பண்றாய்னா பேசாம ஒரு 5000 ரூபாய் ஐயனார்களுக்கு அவதாரத்தை கட்டிட்டு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு. இவ்வளவு பேசுறீங்களே, நேத்து உங்க வீட்டு வெளியா நடந்து போனேன். புதுசா பால் மாடு வாங்கிருக்கலாம்ல? சொல்லிட்டியா? நான் சொல்லல அண்ணே, நேத்து உங்க சம்சாரம் கூப்பிட்டு சோழமலை புதுசா பால் மாடு வாங்கிருக்கு, அது பால் கறக்க போனா இது உதையுது, கறந்து விடுன்னு சொன்னாங்க. ஒரு சாரக்கவரை கொண்டாந்து 2 காலையும் கட்டினேன். யாரு கால? மாட்டு காலனே. இவ்வளவு பெரிய செம்பு கொடுத்தானே, தண்ணிய சல்லுப்புன்னு அடிச்சு சங்குலக்கா 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 சங்குலக்கான்னு 4 இழுவெழுத்தனே, அப்படி பொங்கி வடிஞ்சிருச்சுனே. உங்க சம்சாரம் கையில செம்ப தூக்கி வச்சேனே, அவளும் சந்தோஷம். அண்ணே, அத்தாச்சி சிரிக்கவும் இல்ல, நான் குளிக்கவும் இல்ல. அத முதல்ல சொல்ல வேண்டியானடா. முதல்ல கேட்டிருக்கலாம்ல. நீ மட்டும் எங்க என் சம்சாரம் சிரிச்சா நீ குளிச்சேன்னு சொல்லி இருந்த அண்ணனுடைய படத்தை தானே நீ பாத்திருப்ப. ஆமா, இவ்வளவு பொம்பளைகளும் சிரிச்சாலும் நான் குளிச்சேன்னு சொல்லிக்கிட்டு தெரிய, சிரிச்சக்கும் குளிச்ச கூட ஏதாவது கசம்சம் நடந்துச்சா? இவ்வளவு சிரிக்கவும் இல்ல, நான் குளிக்கவும் இல்ல. அப்புறம் ஏன்டா அப்படி எல்லாம் சொன்ன? அண்ணே, இவ்வளவு பூரா நான் பார்த்த பொண்ணுங்க. நான் போய் பொண்ணு கேட்கும் போது நான் சம்பாதிக்கல, எனக்கு வாக்கப்பட மாட்டேன், பாலை விட்டுருவேனா? அதே ஊரு உள்ள போய் தமக்க அடிச்சுட்டு வந்தேன். 1000 இருந்தாலும் பொம்பளை பாவம் பொல்லாது. நீ 4 காசு சம்பாரிச்சா தன்னால வந்து உன் மேல விழுக போறாங்க. இதுக்கு ஏன் பயப்படுற? தொழில் பண்றதுக்கு பெரிய முதலீடு வேணும்னே. நான் தரேன், இந்தா. இதுல சரக்கு கூட வாங்க முடியாதே. 100 ரூபாய் கருவாடு வாங்கு, 150 ரூபாய்க்கு வை, 200 ரூபாய்க்கு மீன் வாங்கு, 250 ரூபாய்க்கு வை. உட்கார்ந்துட்டு தாண்டா படுக்கணும். அண்ணே, நீங்க பெரிய மனுஷன், உங்க வார்த்தையை மதிச்சு ஒரு தொழில ஆரம்பிக்கிறேன். அது படுக்கிறாப்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க, ஊர் உள்ளா குளிக்கிறாப்ல வரும். அதுல உங்க வீடு தான் இருக்கு, பாத்துக்கங்க. ஆமா, உங்க வீட்டுல 2 குளியல அத்தைகிட்ட சொல்லிருங்க. சந்தோஷம் தானே? எங்க போறீங்க? ஊரை மாத்திட்டு. ஏமா ஏன் மேல உள்ள கோவத்தை பாத்திரத்து மேல காட்டுற? கால இருந்து நான் ஒருத்தி கட்டிக்கிட்டு இருக்கேன், காலை வாங்குறியாடி நீ? என்னமா நீ இப்ப கல்யாணம் வேணாம் தானே சொன்ன? கல்யாணமே பண்ணிக்கிற மாட்டேன் நான் சொன்னேன். வயசுல கல்யாணம் பண்ண முடியாதுடி. உனக்கு பின்னாடி ஒரு பட்டச்சு இருக்கா, அவளுக்கு ஏதாவது செய்யணுமா? ஒன்னாட்டம் பிள்ளைலாம் ஆளுக்கு 2 பிள்ளைய வச்சிருக்காளுங்க. அவளுகளுக்காக எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்ப ஆம்பளை மாதிரி வெட்டி நாயம் பேசிட்டு ஊர் சுத்த போறியா? வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்பன் கேட்டா எப்படி பதில் சொல்றது? அப்பா எல்லாம் வந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. ஏத்து பேசாதே. உங்க அப்பன் கேட்டாலும் ஊர் பையில கேட்பாங்க. வயசு பொண்ணு அடக்க ஒடுக்குமா வீட்டுல இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஆர்வத்தவர் வீட்டுல திரியுற. இப்போ உனக்கு என்னமா வேணும்? நான் இன்னைக்கு நேத்து அங்க போறேன், சின்ன புள்ளையில இருந்து அங்க போறேன் வரேன். போனா தப்பா பேசுற ஊரு, போலனாலும் தப்பா தான் பேசும். வேலை இல்லாதவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ போய் உன் வேலையை பாருமா. வேலையை தாண்டி பாக்குறேன். கழுத்தை நீட்ட சொல்ற இடத்துல கழுத்தை நீட்டணும். ஊர்ல பேசுற சட்ட திட்டம்னா வீட்டுல பேசுனா பல்ல பிடிக்க முடியும். பாத்துக்க, நான் சொல்றதை கேட்டு புத்திமதியோட பொழைச்சுக்க. பேசுறா அவரு. ஏன் அமைதியா இருக்க? இனிமே இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு? அம்மா கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லி ஒரே சண்டை. பண்ணிக்க வேண்டியதானே? கல்யாணத்து மேல நம்பிக்கையே இல்ல, நம்மள சுயநலவாதியா மாத்திரும். என்ன செல்வி, உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லையா? எல்லா பொதுநலமும் சுயநலத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. மாறும் செல்வி, கண்டிப்பா எல்லாமே மாறும். மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு உனக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் நம்ம மனசுதான் காரணம்.